ஒவ்வொரு புது வருடம் ஆரம்பிக்கும் போதும் கிறிஸ்தவ போதகர்களும் தீர்க்கதரிசிகளும் சபைகளுக்கு தீர்க்கதரிசனத்தையும் வாக்குத்தத்தையும் கொடுப்பது போல இந்த புது வருடத்தில் சபைகளுக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தைகளை கேளுங்கள். 2025 அது ஒரு வெற்றி கொடியின் ஆண்டு. ஆசீர்வாதமான மழை பெய்யும். நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த புது வருஷத்துல நீங்க விரும்புகிறபடி உங்களுக்கு நடப்பதாக. என்னெல்லாம் விரும்புறீங்க அது நடப்பதாக. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். ஒரு நற்செய்தி. அது என்ன? இதோ ரெட்டிப்பான நன்மை இந்த ஆண்டு தேவன் தரப்போகிறார். God will glorify you. Your house, next year by this time, you will have your own palace. Own palace. Palaces. Why? For you to breakfast in one house, lunch in another house, dinner in another house to sleep. இந்த ஆண்டை குறித்து இவர்கள் கொடுத்த தீர்க்கதரிசன வாக்குத்தத்தை கேட்டீர்களா? இரட்டிப்பான ஆசீர்வாதம், நீங்கள் விரும்பியதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், மாளிகைகளை கட்டுவீர்கள், இன்னும் பல. இவர்கள் சொன்னது போலவே விசுவாசிகளுக்கு நடக்குமானால் நாம் யாரும் வேலைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. நாம் வாழும் பகுதியிலேயே நாம் தான் பணக்காரராயிருப்போம். தேவன் இப்படிதான் தன் பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தை கொடுக்கிறாரா? நாம் கண்மூடிதனமாய் இதையெல்லாம் நம்பாமல் இந்த வாக்குத்தத்தையும் தீர்க்கதரிசனங்களையும் வேதத்தின் படி சரியானதுதானா என நாம் நிதானித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது.